வணக்கம். தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அஸ்வசம பயனாளிகளுக்கான முக்கிய அறிவிப்பு. காலி சிறைச்சாலைகளுக்குள் மர்ம நபர்கள் வீசிய பொதி. கட்டுநாயக்காவில் சற்று முன்னர் துப்பாக்கிச்சூடு, காவல்துறை அதிகாரி படுகாயம். காலையில் இடம்பெற்ற கோர விபத்து, கர்ப்பிணி பெண் படுகாயம், 2 உயிரிழப்பு. ஏசாரா சம்பந்திக்கு எதிரான தடுப்பு காவல், நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. வளைகுடா போருக்குள் சிக்கிய 2 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானங்கள். 12 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை, 11 மாவட்டங்களுக்கு ஆம்பர் எச்சரிக்கை. சாதனதர பரீட்சை தொடர்பில் வெளியான அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள். ஜூலை மாதத்துக்கான அஸ்வசம நலத்திட்ட உதவிகள் இன்று பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என்று நலத்திட்ட உதவிகள் சபை அறிவித்துள்ளது. அதன்படி பயனாளிகளுக்கு சுமார் 11.83 பில்லியன் தொகை வழங்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் முதல் கட்டத்தின் கீழ் 10,12,712 பயனாளி குடும்பங்களின் வங்கிக் கணக்குகளில் 9.35 பில்லியனுக்கும் அதிகமான தொகை வரவு வைக்கப்படும். இரண்டாம் கட்டத்தில் மேலும் 2.46 பில்லியன் தொகை 2,11,647 பயனாளி குடும்பங்களின் அஸ்வசம கணக்குகளில் வரவு வைக்கப்படும். அஸ்வசம நலத்திட்ட உதவிகள் திட்டத்தின் 2ஆம் கட்டங்களின் கீழ் மொத்தமாக 12,24,459 பயனாளி குடும்பங்கள் இன்றைய தினம் 11 பில்லியன் தொகையை பெறும் என்று நலத்திட்ட உதவிகள் சபை தெரிவித்துள்ளது. காலி சிறைச்சாலையின் பின்புறம் உள்ள தொடருந்து நிலைய பகுதி அருகில் இருந்து சிறைக்குள் ஒரு பகுதியை வீசி எறிந்து தப்பிக்க முயன்ற 2 நபர்கள் குறித்து போலீஸ் சிறப்பு பிரிவுக்கு கிடைத்த தகவலின்படி காலி தலைமையக போலீசார் விரிவான விசாரணையை தொடங்கியுள்ளனர். அந்த 2 நபர்களால் வீசப்பட்ட சந்தேகத்துக்கிடமான பொதி போலீஸ் அதிகாரிகளால் கண்டெடுக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்டுள்ளது. அதில் 2180 மில்லிகிராம் ஐஸ் என்ற போதைப் பொருள், புகையிலை மற்றும் 49 லைட்டர்களை கைப்பற்றியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத பொருட்கள் அடங்கிய அந்த பொதி சிறை கைதிகளை குறிவைத்து சிறை சுவர்களை துளைத்தும் கடத்துவதற்காக தயாரிக்கப்பட்டதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். தலைமறைவான சந்தேக நபர்களை அடையாளம் கண்டு கைது செய்வதற்காக காலி தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். இன்று பிற்பகல் கட்டுநாயக்க மொட்டாவ பகுதியில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் காவல்துறை அதிகாரியொருவர் காயமடைந்து நீர்கொழும்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் 2 காவல்துறை அதிகாரிகள் மோட்டார் சைக்கிளில் சென்ற போதைப்பொருள் கடத்தக்காரர் ஒருவரை துரத்தி சென்று அவரிடம் விசாரணை நடத்தி கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று கொண்டிருந்த போது காவல்துறை அதிகாரிகளால் ஒருவர் சந்தேக நபர் வந்து மோட்டார் சைக்கிளை எடுத்து வர சென்றுள்ளார். இதற்கிடையே சந்தேக நபர் சம்பவ இடத்தில் இருந்த காவல்துறை அதிகாரியிடமிருந்த துப்பாக்கியை பறித்து அவரை சுட்டுவிட்டு மற்றொரு மோட்டார் சைக்கிளை தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. அனுராதபுரம் பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் ஆண்கள் 2 சம்பவ இடத்திலேயே பலியானதுடன் கர்ப்பிணி பெண் படுகாயமடைந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அனுராதபுரம் மஹிந்தபுர பகுதியில் இன்று காலை இந்த கோர விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த கர்ப்பிணி பெண் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற சிசு சரிய பேருந்துடன் மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விபத்துக்குள்ளான மோட்டார் சைக்கிளில் 2 ஆண்களும் 1 பெண்ணும் பயணித்து உள்ளதுடன் விபத்தின் போது 2 ஆண்களும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்ட நிலையில் சுட்டுக் கொல்லப்பட்ட கனிமுள்ள சஞ்சீவ வழக்கின் பிரதான சந்தேக நபரான ஏசாரா சம்பந்திக்கு எதிராக மேலும் 30 நாள் தடுப்பு காவல் உத்தரவை பெற்றுள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்துக்கு தெரிவிப்பதற்கான நடவடிக்கைகள் நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 2025 பிப்ரவரி 19 அன்று கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தின் 5ஆம் நீதிமன்ற அறையில் இந்த துப்பாக்கிச்சூடு நடைபெற்றுள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபரான சாரா சம்பந்தியின் தடுப்பு காவலை ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நீடிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் இந்த விவரங்களை கொழும்பு மேலதிக நீதவான் லகிரு சில்வாவிடம் சமர்ப்பித்துள்ளனர். இதன்படி முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்ட நீதவான் தொடர்புடைய விசாரணைகளின் தற்போதைய முன்னேற்றம் குறித்து நீதிமன்றத்துக்கு அறிக்கை அளிக்குமாறு கொழும்பு குற்றப்பிரிவுக்கு உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது.
ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான 2 விமானங்கள் வளைகுடாவில் நிலவிய போர்ச்சூழல் காரணமாக வான்பரப்பு மூடப்பட்டதனால் போருக்குள் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் இன்று காலை குறித்த விமானங்கள் கொழும்பை வந்தடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது. கொழும்பு கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து குவைத் மற்றும் தமாம் சர்வதேச விமான நிலையங்களை நோக்கி புறப்பட்டு சென்ற விமானங்களே இவ்வாறு சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானங்கள் குறிப்பிட்ட வலயத்துக்கு அருகிலுள்ள வான்பரப்பில் வட்டமடித்து பறந்து கொண்டிருந்ததுடன் பின்னர் விமானங்களை பாதுகாப்பாக விமான நிலையங்களில் தரையிறக்குவதற்கு விமானிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்நிலையில் காலையாகும் போதே இந்த 2 விமானங்களும் மீண்டும் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் ஊடக தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை, ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களிலும் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கையானது நாளை காலை 11 மணியளவு வரை அமுலில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி மற்றும் காற்றின் தீவிரத்தன்மை காரணமாக குறித்த பகுதிகளில் அவ்வப்போது மணிக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இந்த காலப்பகுதியில் 12 மாவட்டங்களுக்கும் சிவப்பு எச்சரிக்கையும் 11 மாவட்டங்களுக்கு அம்பர் எச்சரிக்கையும் திணைக்களம் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2026 ஆண்டுக்கான சாதாரணதர பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் சமர்ப்பிப்பதற்கான இறுதி திகதி எந்த காரணத்துக்காகவும் நீட்டிக்கப்படாது என்று பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திக்க குமாரி லியனகே விண்ணப்பங்களை ஜூலை 23ஆம் தேதிக்கு முன்னர் இணைய வழியில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். தங்கள் தேசிய அடையாள அட்டைகளை இன்னும் பெறாத பாடசாலை விண்ணப்பதாரர்களுக்காக முதல்வர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் தேசிய அடையாள அட்டை இல்லாத தனியார் விண்ணப்பதாரர்கள் தங்கள் பாதுகாவலரின் தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்தி பதிவு செய்து விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தேசிய அடையாள அட்டை இல்லாதது உரிய தேதிக்கு முன்னர் பரீட்சைக்கு விண்ணப்பிப்பதற்கு ஒரு தடையாக இருக்காது என்றும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஏதேனும் மேலதிக தகவல்கள் தேவைப்பட்டால் 1911 என்ற ஹாட்லைன் எண் மூலமாகவோ அல்லது 0112784537 மற்றும் 0112786616 மற்றும் 0112784208 ஆகிய தொலைபேசி எண்கள் மூலமாகவோ தகவல்களை பெறலாம் என பரீட்சைகள் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. இத்துடன் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.